இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அன்பான தேவதாசர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, என் மூலமாய் தேவன் உங்களோடு பேச இருக்கிறார். கர்த்தர் கட்டாயம் பேசுவார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். சோர்ந்து போன நிலைமையிலே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாது போல இருக்கிறதே, நம்முடைய உபவாசங்கள் எல்லாம் பதில் வரவில்லையே என்று சொல்லி குழப்பத்தோடு இருக்கிற ஊழியர்கள் அநேகர் உண்டு. விசுவாச பிள்ளைகளும் உண்டு. என்னுடைய வாழ்விலே நான் ஆவிக்குரிய நாட்களில் நான் கடந்து வரும் பொழுது எனக்கு தாய் தகப்பன் இல்லாததினாலே என்னுடைய சகோதரி தான் என்னை வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரியின் மகன் திடீரென்று ஒரு நாள் மரித்து விட்டான். மரித்த உடனே எனக்கு என்னுடைய சகோதரிக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை இனி தொடர வேண்டாம் என்று சொல்லி முடிவுக்கு வந்தோம். ஆரம்ப நாட்களில் நான் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படி வளர்ந்து வருகிற நாட்கள் நடந்ததான ஒரு சம்பவம். அப்போ நான் கிராமத்தில் வாழ்ந்ததினாலே அந்த கிராமத்தில் என்னுடைய அக்கா மகன் மரித்தது நிமித்தமாக எங்களை அநேகர் கேவலமாய் பேசினார்கள். ஆண்டவரை மிகவும் அள்ளத்தட்டி ரொம்ப அதிகமாக கேவலமாய் பேசினார்கள். நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். இனி இந்த ஆண்டவரை நாம் தொடர வேண்டாம், இந்த பைபிள் வேண்டாம், இந்த பாட்டு வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம், விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். ஒரு 3 நாட்கள் நாங்கள் இந்த பைபிளை எடுக்கலை, பாடல்கள் பாடுறதில்லை, சோர்ந்து போய்விட்டோம். 3ஆவது நாள் இரவிலே 2 மணி இருக்கும் தேவன் பேசினார். மகனே, உன்னுடைய சகோதரின் மகன் மரித்ததற்காகவா இந்த ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறாய்? நீ எனக்கு வேண்டுமே. அந்த பிள்ளை மரித்தது நிமித்தமாக நீ சோர்ந்து போய்விட்டாயே, நீ சோர்ந்து போக வேண்டாம். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. மகனே, நீ சோர்ந்து போகாதே, மகளே, நீ சோர்ந்து போகாதே. திரும்ப இந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று எப்படி 2ஆம் தரம் எலியாவை தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கையில் சோர்ந்து போய் ஒரு சூரியச் செடியின் கீழே படுத்து கொண்டிருக்கிறாய் எலியாவே என்று சொல்லி ஒரு தூதன் தட்டி எழுப்பி எப்படி போஜனம் கொடுத்தானோ, அதை போல தேவன் என்னை தட்டி எழுப்பி இந்த ஊழியத்துக்கு மறுபடியும் வேறொன்றுபடி நிலைத்து நிற்கும்படி தேவன் அழைத்தார். என்னுடைய வாழ்விலே நடந்த சோகங்கள் அநேகம் உண்டு. சில நாட்களுக்கு பின்பாக ஒரு நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலை என் மூலமாய் தேவன் அதை நடத்தி கொண்டு இருந்தார். ஒரு 4-5 டீச்சர் இருந்தார்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தார்கள். கும்பகோணம் தீ விபத்திலே எங்க பள்ளியும் அப்ரூவலுக்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு நடந்த பள்ளிகளில் அநேக பள்ளிகள் மூடப்பட்டது. அதிலே எங்கள் மூலமாய் நடத்தப்பட்ட ஸ்கூலும் மூட சொல்லி உத்தரவு வந்துருச்சு. அப்போ ஒரு மூடுற கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நான் நினைத்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அந்த கேட்டை திறக்கும் போதெல்லாம் என் சொந்த மாவட்டத்திலே, சொந்த ஊரிலே ஒரு மகிமையான ஒரு ஸ்கூலை நீ எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி நான் கண்ணீரோடு அந்த கேட்டை திறப்பேன். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் அந்த கும்பகோணத்தில் தீ விபத்து உண்டாகி அநேக பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். அதனாலே எங்க பள்ளியும் அப்ரூவல் இல்லாமல் இருக்கிறதுனால மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ நான் அந்த ஊரிலே அவமானப்படுத்தப்பட்டது போல காணப்பட்டேன். என்னை சார் என்று சொல்லுகிறவர்களை எல்லாம் ஒரு வேற மாதிரி பேச ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி எங்கள் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், எந்த ஸ்கூலில் சேர்ப்பது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நான் தேடி ஓடி அவர் சமூகத்தில் இருந்து நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். மகனே, இப்போ நீ இழந்த அந்த பள்ளியை குறித்து நீ கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் என்னை ஆறுதல் படுத்தினார். இது மாத்திரமல்ல, தஞ்சை பட்டணத்தில் ஆரம்ப நாட்களில் இருந்த நகையெல்லாம் விற்று
பணத்தை எல்லாம் வைத்து ஒரு பிளாட் வாங்கி அதை நான் பராமரிக்கும் பொழுது ஒரு 30,000 கடன் வாங்கினது கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிமித்தமாக பவர் எழுதி கொடுத்து ஒரு 30,000 வாங்கி அந்த கடனை அடைத்தேன். 8 நாட்களுக்குள் என்னிடத்தில் பவர் வாங்கினவர்கள் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்து அவருக்கு சொந்தமாக்கி விட்டார்கள். எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல போய் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாம் புறப்பட்டு வந்து, இது எங்களுடைய இடமாச்சுதே, வீட்டை கட்டலாம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் என்று சொல்லி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக எங்கள் பேரில் உள்ளது எல்லாமே இன்னொருத்தர் பேருக்கு மாறிவிட்டது. துரோகிகள் எங்கள் கூட இருந்து எங்களை ஏமாற்றி ஒரு 10 லட்சம் இருக்கும் அந்த ஃப்ளாட்டை விற்க போனால் அதை நாங்கள் இழந்தோம். இது மாத்திரமல்ல, அநேக இழப்புகளை நான் சந்தித்து வந்திருக்கிறேன். சோர்ந்து போனவனாய் காணப்பட்டேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி பார்ப்போமானால் தேவன் என்னை தேற்றி இந்த கனமான ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னதினால்தான் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எலியா ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு தீர்க்கதரிசி, அக்கினியை வானத்திலிருந்து இறக்கின ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் எசபேல் என்கிற ஒரு ராணி சொன்ன வார்த்தை நிமித்தமாக பயந்து நடுங்கி ஊரை விட்டே ஓடி போய் ஒரு நாள் பிரயாணமாய் வனாந்தரத்தில் நடந்து ஒரு சூரிய செடியின் கீழே படுத்து உறங்கி கொண்டிருந்தார். தேவன் பார்த்தார். சாதாரணமாக மனிதன் என்பது அகலுகின்ற காற்று. சாதாரண மனிதனுக்காக பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் தூதனை அனுப்பி, என எலியா சோர்ந்து போய்விட்டான், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான், அந்த எலியா எனக்கு வேண்டும், அந்த எலியாவை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது, அதனாலே அந்த எலியா வேண்டும் என்று 2 முறை தூதர்களை அனுப்பி தட்டி எழுப்பி 2வது முறை சொல்லும் பொழுது, மகனே எலியா, ஏன் நீ சோர்ந்து போய் சூரியச்செடியின் கீழே படுத்து கொண்டிருக்கிறாய்? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, ஊழியர்களே, நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? தேவன் நமக்கு அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வில் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். நமக்கு இப்ப புரியாது, பின் நாட்கள் தான் அது புரியும். அப்போ சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்களே, சோர்ந்து போயிருக்கிற சகோதரியே, ஏன் நீங்கள் சோர்ந்து போக வேண்டும்? நீங்கள் நினைக்கலாம், நான் அநேக ஊழியங்களுக்கு நான் அள்ளி அள்ளி பொன்னை வெள்ளியை நான் கொடுத்திருக்கிறேனே, பணத்தை கொடுத்திருக்கிறேனே, எவ்வளவு ஊழியத்தை நான் தாங்கினேனே, ஆனால் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் கிரியைக்கு தக்க பலனை தேவன் வைத்திருக்கிறார். அதற்குரிய பலன் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். மனுஷன் மறந்து போவான், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். அதனாலே நான் ஊழியத்தை கொடுத்து கொடுத்து நான் என்ன கண்டேன்? எனக்கு தெரிந்தவர்கள் ஊழியத்துக்கு அவர்கள் சப்போர்ட் செய்வதே இல்லை, ஆனாலும் சுகித்து இருக்கிறார்களே, நல்லா இருக்கிறார்களே, அவங்களோட குடும்பம்லாம் நல்லா இருக்கிறதே. நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன், ஆண்டவருக்காக உழைத்தேனே, என் வாழ்க்கையில் எல்லாம் மாறுதலாய் அமைந்து எனக்கு சமாதானமே இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை தேவன் கொடுக்க போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். சிலர் நடுங்கி பயந்து கொண்டிருக்கிறீர்கள். வியாதி வந்தது நிமித்தமாக, தன் சரீரத்தில் வியாதி வந்து விட்டதே, இந்த ஊழியத்தை எப்படி நாம் தொடர்ந்து செய்ய முடியும், இந்த ஊழியத்தை எப்படி நாம் தொடர்ந்து செய்ய முடியாது என்று சொல்லி சோகத்தோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு பயந்து இருக்கிற தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. உனக்கு இருக்கிற வியாதியை இன்றே நான் என்னுடைய இரத்தத்தினாலும் என்னுடைய தழும்புகளினாலும் நான் சுகமாக்கி விட்டேன். நீ சந்தேகப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, என் ஊழியத்தை செய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில குடும்பங்களிலே மரணம் வந்தது நிமித்தமாக அநேக ஊழியர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். மூத்த மகனை மறிக்க கொடுத்த ஊழியர்கள் அநேகர் உண்டு. 2வது
மகளை மறிக்க கொடுத்தவர்கள் ஊழியர்கள் அநேகம் உண்டு, விசுவாச பிள்ளைகளும் உண்டு. அநேகர் மறிக்க கொடுத்திருக்கிறார். திடீரென்று மரணம் ஏற்பட்டது நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரனே, விசுவாச பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் தேவன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் மகளே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் மகனே, சோர்ந்து போகாமல் ஓடு. கணவனை இழந்த பாஸ்டர் அம்மாமார்கள் உண்டு, கணவனை இழந்த விசுவாச சகோதரிகள் உண்டு. தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் தாயுள்ளம் கொண்டவர். அவர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இப்ப நமக்கு தெரியாது, ஆனா ஒரு காலம் வரும்போது அதை தேவன் நமக்கு காண்பித்து வெளிப்படுத்தி கொடுப்பார். சென்னை பட்டணத்திலே ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய கணவர் திடீரென்று விபத்திலே மரித்து விட்டார்கள். இவர்கள் தாயும் பிள்ளையும் சோர்ந்து போனவர்களாய், மிகவும் சோர்ந்து போனவர்களாய், கேள்வியோடு ஏன் என்னுடைய கணவரை எடுத்துக்கொண்டீர் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஒரு வருடம் கழிச்சு ஆண்டவர் பேசியிருக்கிறார், மகளே, உன்னுடைய கணவர் ஒரு தவறான வழிக்கு செல்வதாக இருந்தது. உன்னுடைய கணவர் பரிசுத்தத்தை விட்டு அசுத்தத்திற்கு நேராக அப்படி போகிற ஒரு சூழ்நிலை வந்தது நிமித்தமாக என் மகன் மரணத்துக்கு, ஒருவேளை மரணம் சம்பவித்தால் அவன் நரகத்துக்கு சென்று விடுவானே, அந்த பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவனை நாம் எடுத்து பரலோக ராஜ்யத்திலே இளைப்பற வைப்போம் என்று சொல்லி நான் எடுத்தேன் மகளே. நான் விட்டிருந்தேன், ஆனால் அவன் விபசாரத்திலும் கேளிக்கை கூடாரங்களிலும் சீட்டு விளையாட்டுகளிலும் அவன் சிக்கி கொண்டவனாய் இருந்தான். அவனை பாவத்தை மன்னித்து அவன் தன்னை அல்லது ஒரு மாற்றம் எனக்குள்ள வர வேண்டும் என்று அவன் ஜெபித்தது நிமித்தமாக அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து அவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் இருந்ததினாலே, என்னுடைய திட்டம் இருந்ததினாலே நான் எடுத்துக்கொண்டேன். மகளே, நீ சோர்ந்து போகாதே, என் ஊழியத்தை நீ திறம்பட செய். உன்னுடைய கணவர் என்னோடு தான் அந்த மகன் இருக்கிறார், நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி அந்த சகோதரியோடு தேவன் பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகவே கூடாது. சிறு வயதா இருக்கும் பொழுது என்னோட தாய் தகப்பன்மார்கள் சிறு வயதிலே மரித்து விட்டார்கள். எனக்கு 2 கால்களுமே நான் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். ஆனாலும் 2 கால்கள் நடக்க முடியவில்லை. தாய் தகப்பன் இல்லை. படித்தேன், அரசாங்க வேலைக்கு போக முடியவில்லை. ஊழியத்துக்கு தேவன் அழைத்தது நிமித்தமாக ஊழியத்திற்கு வந்து விட்டேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த உடனே அவ்வளோ பாடுகள் மத்தியில் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். விசுவாச ஊழியம். எப்படி காலத்தை கடத்த போகிறோம், எப்படி ஊழியத்தை செய்ய போகிறோம், எப்படி திருமணம் ஆக போகிறது, எப்படி பிள்ளைகள் பிறப்பார்கள், எப்படி இந்த பிள்ளைகளை நான் போஷிப்பேன், ஒரு வருமானம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு புலம்பி துக்கத்தோடு இருக்கும்போது ஆணோடு கூட பேசினார். மகனே, இப்ப இருக்கிற சூழ்நிலை நீ ஒரு நாளும் பார்க்க கூடாது. எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத என்று சொல்லி தேவன் என்னோடு கூட பேசினார். அதற்கு பிறகுதான் நான் சோர்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் சோர்வில்லாமல் ஓட காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், எலியாவை தேற்றினவர் என்னை தேற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு வியாதி, ஒரு வறுமை, அப்படி வரும் பொழுதெல்லாம் தேவன், பர்னபாஸ் மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி என்னை தைரியப்படுத்துவார். தஞ்சை பட்டணத்தில் 100கணக்கான பொதுவான கூட்டங்களை தேவன் என் மூலமாக நடத்தி இருக்கிறார். நானும் என்னுடைய மனைவி பாஸ்தாம்பா பிள்ளைகளும் உழைத்திருக்கிறோம். அவ்வளவு உழைப்பு. எங்களுக்கு நான் அடிக்கடி சொன்னது உண்டு, நல்ல ஆடைகள் இல்லை, நல்ல வீடு வாசல் இல்லை, நல்ல வண்டி வாகனம் இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், மகனே, பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நாம் சோர்ந்து போய் செய்யாமல் இருக்கக்கூடாது.
பாடுகளோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, வறுமையோடு இந்த ஊழியத்தை நாம் செய்வோம். ஏற்ற காலம் தேவன் நமக்கு ஒன்று வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே என்னையும் உங்களையும் கட்டாயம் உயர்த்துவார். உங்களை வெளி தேசங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு, பல தேசங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி அடிக்கடி பிள்ளைகளோட நான் சொன்னது உண்டு. ஒரு கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பணம் கையில் இருக்காது. விசுவாசத்திலே நோட்டீஸ் அடித்து அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து கொண்டே இருப்பேன். அது எத்தனை லட்சம் ஆனாலும் அந்த கூட்டத்திற்கு வருகிற ஜனங்களே, இன்னும் தஞ்சை பட்டணத்தில் இருக்கிற ஒரு சிலர் இந்த ஊழியத்தை, ஒரு சிலர் தான், எல்லா கூட்டத்தையும் அல்ல, எப்பயாவது ஒரு கூட்டத்தை தாங்கி இருக்கிறார்கள். 100க்கு 100 தேவனே சார்ந்து சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் இரவிலே நான் 12 மணி 1 மணிக்கெல்லாம் எழுந்து கண்ணீரோடு அழுது ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்ய சொன்னீரே, இந்த ஊழியத்துக்கு பணம் கையிலே வரவில்லையே, அரிசி தேவைப்படுகிறதே, காய்கறிகள் தேவைப்படுகிறதே, எவ்வளவு செலவு இருக்கிறதே, ஊழியர்களை லாட்ஜில் தங்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, மகனே, ஊழியம் என்னுடையது, நான் உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற இந்த பலத்தோட போ, செய்ய சொன்னது நான், அந்த ஊழியத்தை நான் பார்த்து கொள்வேன், தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி தேவன் என்னோடு கூட பேசுவார், என்னை தைரியப்படுத்துவார். எல்லா ஊழியமே விசுவாச ஊழியம்தான். இந்த டிவி ஊழியம் கூட யாருமே எங்களை சப்போர்ட் செய்யவே இல்லை. இந்த டிவி ஊழியத்திற்காக இந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. விசுவாச ஊழியம், எனக்கு வருகிற ஏதோ ஒரு சிறு தொகையை கொண்டு இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். தயவு செய்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல ஃபெமிலியராக ஆகணும் என்பதற்காகவோ, இதன் மூலமாக நிறைய காணிக்கை கிடைச்சிரும், நம்ம வசதி ஆயிரலான்னு சொல்லி அந்த அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அல்ல. கிறிஸ்துவின் மித்தம் அழைத்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிற குடும்பமாக, நானும் மனைவி 2 பிள்ளைகளும், நாங்கள் ஓடுகிற ஓட்டம் யாராலையும் ஓட முடியாது. சோர்ந்து போய் விடுவார்கள் மற்றவர்கள் என்று சொல்லி, மற்றவர்களும் இப்படிப்பட்ட ஊழியம் செய்வார்கள் என்றால் சோர்ந்து போய் விடுவார்கள். நாங்கள் தைரியமாய், என் தேவன் முன்பாக எங்களுக்கு சொல்லுகிறார், எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். தயவு செய்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எலியா சோர்ந்து போனவனாய் சூறை செடியில் கீழே படுத்திருந்தவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண வைத்து, நீ புறப்பட்டு போ, ஓ மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு என்று சொல்லி தேவன் அவரை எலியாவை அனுப்பினார். எனக்கு அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே, சில பேருடைய வாழ்வு முற்றுப்புள்ளியை போல இருக்கிறது. இதற்கு அடுத்து தொடர முடியவில்லை. என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலக்கம். ஒரு வாலிப மகன் என்னோடு கூட ஃபோனிலே தொடர்பு கொண்டு, ஐயா, கடன் அதிகமாய் ஏறிவிட்டது, எப்படி பிழைக்க போகிறோம் என்று சொல்லி தெரியவில்லை, எப்படிதான் நாங்கள் சம்பாத்தியம் செய்ய போகிறோம், எப்படி பிழைப்பு நடத்த போகிறோம், என்னோட தகப்பனாரும் ஒரு முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள், நானும் தாயாரும், நானும் வாலிபமான மகனாக இருக்கிறேன், ஆனால் நாங்கள் எப்படி பிழைக்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப மகன் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். நான் சொன்னேன், என்னை நடத்தினவர் தம்பி உன்னையும் நடத்துவார், உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாது என்று சொல்லி அந்த மகனை தேற்றினது ஒன்று. இன்றைக்கு கூட நான் செய்து வருகிற இந்த விசுவாச ஊழியத்தில் எத்தனை தேவைகள் தெரியுங்களா இருக்கு, எவ்வளவு நெருக்கங்கள் என்னோட வாழ்வில் இருக்கிறது. ஆனால் தேவன் எல்லா நெருக்கத்தையும் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். எங்களுக்கு யாருமே கை கொடுத்து, நான் இருக்கிறேன் சகோதரனே, நான் இருக்கிற சகோதரி, உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இந்த நாட்களிலே எங்களுக்கு கை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அநேகர் எங்களுக்கு உதவி செய்தார்கள், அதை மறக்க முடியாது. அவர்களை கட்டாயம் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ அநேக சகோதரிகள் சொல்ல முடியாது, ஒரு சில சகோதரிகள், அநேக சகோதரர்கள் சொல்ல முடியாது, ஒரு சில சகோதரர்கள் தான் இந்த ஊழியத்தை தாங்கினார்கள். ஆனால் இப்பொழுது அல்ல, அவரால் முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்துகிறார், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார், எங்களை தேவன் ஓட வைக்கிறார். நல்ல வாகனங்கள் இல்லை, 2 வண்டி இருக்கிறது, 2 வீலர், என்றைக்கு நிற்கும் என்று சொல்ல முடியாது. அந்த நிலைமையில வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு அந்த வண்டியிலே ஊழியத்திற்கு பயணித்து கொண்டிருக்கிறோம், சோர்ந்து போகாமல். ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார், ஏற்ற காலத்தில்
தேவன் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். முற்றுப்புள்ளி வைத்து விட்டது போல் இருக்கலாம், அது முற்றுப்புள்ளி அல்ல, தொடர் புள்ளி. எந்த இடத்துல உங்களால் முடியாது என்று சொல்லி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் வந்து நின்று, மகனே மகளே நான் இருக்கிறேன், இந்த பலத்தோட போ, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ புறப்பட்டு போ என்று சொல்லி தேவன் தட்டி எழுப்பி ஆறுதல் படுத்தி தேவன் நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். எலியாவை பார்க்கும் பொழுது அவன் சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை போல நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னவனுக்கு தான் சீரியா தேசத்தினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியும், யெகூவை தேவன் அபிஷேகம் பண்ணும்படியும், இவருக்கு பின்பாக எலிசாவை தேவன் அபிஷேகம் பண்ணும்படி 3 ஊழியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். மிகப்பெரிய ஊழியம். 2 தேசத்தினுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி அமர வைக்கிறது. இவருக்கு பின்பாக ஒரு தீர்க்க தரிசியை எலிசாவை அபிஷேகம் பண்ணி இவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஊழியம். 3 ஊழியம். ஆனா எலியாவுக்கு தெரியாது. எலியா எசபேல் சொன்ன உடனே பயந்து போய் சூறைச்செடியில் உள்ளே படுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எதிர்கால திட்டங்கள் எலியாவுக்கு தெரியாது. ஆண்டவர் பேசுறார், மகனே உன்னை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு, நீ ஏன் சோர்ந்து இருக்கிறாய், எலும்பி ஓடு, எலும்பி பிரகாசி என்று சொன்ன உடனே எலியா அந்த 3 ஊழியங்களை நிறைவேற்றிவிட்டு தான் தேவன் எடுத்துக்கொண்டார். இந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கிற ஊழியரே, சோர்ந்து போயிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானங்களும் பெருசு. மிகப்பெரிய அளவிலே திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். அதை வெட்கப்படுத்தாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகவே போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு பாடலை நம்ம பாடுவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சோர்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சோர்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்ல, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்ல. சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உள்ளை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உள்ளை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்களே, விசுவாச பிள்ளைகளே, இதற்கு பின்பாக வைத்திருக்கிற ஊழியம் மிக பெரிது. இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஊழியம் ரொம்ப சின்னது. முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம்.
மரணம் நேரிட்டு இருக்கலாம், வறுமை தாண்டவம் ஆடி இருக்கலாம், எல்லாமே மாறுதலா அமைஞ்சிருக்கலாம். நான் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இனி இதுவரை நீ நடந்து வந்த ஊழியம் குறைவு, இதுவரை நீ நடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த காலங்கள் எல்லாமே குறைவு. இனி வருகிற ஊழியமும், இனி வருகிற உயர்வும், இனி வருகிற மேன்மையும் மிகவும் பெருசு, மிகவும் அதிகம். கட்டாயம் தேவன் உங்களை உயர்த்தியே தீருவார், கைவிடவே மாட்டார். 2 கால்களும் முடியாத நான் பல பட்டணங்களுக்கு சென்றிருக்கிறேன், பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன், பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் தேவன் சொன்னார், நீ கால் வைக்காத தேசமே இருக்காதுன்னாரு. ஆனா சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாஸ்போர்ட்டே எங்க பிள்ளைகளுக்கு இல்லை, எங்க 2 பேருக்கு இருக்க பிள்ளைகளுக்கு இல்லை, எந்த ஒரு பண வசதியும் இல்லை வெளி தேசத்துக்கு ஊழியத்துக்கு போவதற்கு. ஆனா தேவன் சொன்னார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் 100க்கு 100 நம்புறேன். என் தேவன் எப்படி என்னை கைவிடுவார்? ஆபிரகாம் விசுவாசித்தாது, அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்களே, விசுவாச பிள்ளைகளே, தயவு செய்து சோர்ந்து போகாதிருங்கள். சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறீர்களா? தொடர்ந்து ஓடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் டிராக்ஸ் ஊழியம் செய்கிறீர்களா? தொடர்ந்து ஓடுங்கள். சபை நடத்துகிற ஊழியர்களா இருக்கிறீர்களா? தொடர்ந்து ஓடுங்கள். அல்லது நான் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தொடர்ந்து ஓடுங்கள். தொடர்ந்து தீவிரமாய் ஓடுங்கள், தீவிரமாய் ஓடுங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். இது எப்ப நடக்கணும்? ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். சோர்ந்து போயிருக்கிற விசுவாச பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரனே, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்து ஓடு. மரணமே வாய்த்திருந்தாலும் ஓடு, வறுமை வந்திருந்தாலும் ஓடு, போராட்டங்கள் தலைக்கு மேல நின்றாலும் ஓடு. கிறிஸ்துவுக்காக ஓடு, ஓடு, ஓடு. நீ மாத்திரமல்ல, உன் மனைவி ஓட சொல், பிள்ளைகளையும் உன்னோடு கூட இழுத்து கொண்டு ஓடு ஊழியத்தில். இந்த பலத்தோட ஓடு. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான யாவை நேராக்குவேன், பின்பாக நின்று என் கரம் உன்னை தாங்கி பிடிக்கும். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தேவன் பெரிய காரியங்களுடைய வாழ்விலே செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்தே போகக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். வலது கரத்தை பிடித்து, மகனே, மகளே, ஊழியனே, விசுவாச பிள்ளைய மகளே, உன் கரத்தை பிடிச்ச நான் நடத்துறேன், உன் கூட இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாதே. இப்ப இருக்கிற சூழ்நிலை நீ பார்க்காத, ஓடு. உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிமையான ஊழியத்தை வைத்திருக்கிறேன், உயர்வை வைத்திருக்கிறேன். உன் பிள்ளைகள் தேசங்களை ஆளுவார்கள், உன் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவார்கள். சோர்ந்து போகாதே, எனக்காக ஓடு. தேவன் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆமென்.